ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. வீணான வார்த்தையை பேசுறதுனால எந்த பயனும் இல்லை. முன்ன என்னால் நிராகரிக்கப்பட்ட யோசனையை பேசுகிறத பற்றி இப்போது அதனாலேயும் எந்த பயனும் விளைய போகிறதில்ல. இந்த நேரத்தில் எது செய்யத்தக்கதோ அதை பற்றி மட்டும் பேசுவோம்னுட்டு ராவணன் கும்பகர்ணன் கிட்ட சொல்கிறார். நடந்து போனவைகளை பற்றி விவரம் அறிஞ்சவா வருந்துறது கிடையாதுங்கிறார். கும்பகர்ணா, என்னுடைய தவறின் காரணமாக நேர்ந்திருக்கிற ஆபத்தை உன்னுடைய சக்தியினால் நீ அழிக்கணும். என் மேலே உனக்கு அன்பு இருக்குமானாக்கா உன்னுடைய பலத்தை நீ உணர்ந்திருந்தேன்னா நான் சொல்கிற காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீ இதை செஞ்சு முடிக்கணும். துர்பாகியத்தினால பீடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு உதவி செய்கிறவன் தான் நண்பன்னு சொல்லப்படுறான். நேர் பாதையிலேருந்து திசை மாதிரி போனவனுக்கு உதவுறவன் தான் உறவினன்னு சொல்லப்படுறான்னு சொல்லி ராவணன் சொல்கிறார். அப்போ ராவணன் இப்படி சொன்னோன்னா கும்பகர்ணன் ரொம்ப மனசு கலங்கிடுறார். அப்போ அவருக்கு பதில் சொல்கிறார் கும்பகர்ணன். சீதையை விடாததுனால உன்கிட்ட தோற்ற இந்திரனுக்கு அவனுடைய உலகத்தையும் வெற்றியையும் நீ மீண்டும் கொடுத்துருக்க. உன்னுடைய பெரிய உறவினர்களான அரக்கர்களையும் கெடுத்திருக்க. உன்னையும் நீ அழிச்சுட்டு இருக்க. பல வகைப்பட்ட தேவர்களையெல்லாம் சிறையிலிருந்து விட வேண்டியவனாகிவிட்ட. இதிலிருந்து நீங்கிறதுக்கு வேறு வழியும் இல்லைன்னு சொல்கிறார். அதை கம்பராமாயணம் இந்த பாடலில் சொல்கிறது. கொடுத்தனை இந்திரர்க்கு உலகும் கொற்றமும் கெடுத்தனை நின்பெருங்குளையும் நின்னையும் படுத்தனை பலவகை அமரர் தங்களை விடுத்தனை வேறு இனி வீடும் இல்லையால் அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் சொல்கிறதா வருது. இப்படி பலவாராக ராவணனை கண்டித்து பேசுகிற கும்பகர்ணன் இறுதியில் சீதையை சிறையிலிருந்து விட்டு அவள் பாதங்களை வணங்கி சந்தேகப்படத்தகாதவனான உன் தம்பி விபீஷணனோட நட்பு வச்சுக்கோ, நம்ம உயிர் பிழைத்திருக்க அதுதான் ஒரே வழின்னு அறிவுரை சொல்கிறார். அப்போது இப்படியெல்லாம் தன்னை பார்த்து பேசுகிற கும்பகர்ணன் கிட்ட ராவணன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிற வகையில் பேசுகிற மாதிரி வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. ஆனால் கம்பராமாயணத்துலேயோ அந்த மாதிரி வருந்துறதா வரலை. கும்பகர்ணனின் பேச்சை கேட்டு கோபம் கொண்ட ராவணன் அவனை பழித்து பேசுகிறார். உனக்கு இங்கு அழைச்சது என்ன செய்யணுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே ஒழிய போரிட போய் சிறு தொழில் புரிகிற மனுஷால கொல்லணும். எனக்கு யோசனை சொல்கிறதுக்கு நீ அறிவு படைச்ச அமைச்சன் கிடையாது. நீ போருக்கு பயப்படுற அப்படின்னு ராவணன் சொல்கிறதா கம்பராமாயணம் சொல்கிறது. இப்படியெல்லாம் ராவணன் சொல்லிட்டு தன்னுடைய தேர் படை ஆயுதம் இது எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி உத்தரவிடுறார். போருக்கு புறப்பட தயாராகிறார். அதை பார்த்த பிறகு கும்பகர்ணன் தானே போருக்கு போகிறதா அறிவிக்கிறார். மூத்த சகோதரனே, இனி முகத்தில் விழிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போக போகிறது, விடை பெற்றுக்கிறேன்னு சொல்லி புறப்படுறதா கும்பகர்ணன் சொல்கிறார். அரசனே, நான் சொல்கிறத சித்த கேளுங்கிறார் கும்பகர்ணன். மனசில் துக்கத்தை வளர்த்துக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. கோபத்தை விடுத்து துக்கத்தை தவிர்த்து மீண்டும் சாதாரணமான நிலையை அடைஞ்சிக்கோ. நான் ஒருத்தன் இருக்கிற வரையில் உனக்கு எந்த துக்கமும் கிடையாது. யாரால் உன் மனசு இப்படி வருந்துறதோ அவளையெல்லாம் நான் அழிக்கிறேன்னு சொல்லி ராவணனை உற்சாகப்படுத்துகிற வகையில் கும்பகர்ணன் பேசுகிறார். சகோதர பாசத்தினால உந்தப்பட்டு இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ள அறிவுரையை இதுவரை நான் சொன்னேன். சொல்லத்தக்க வார்த்தைகளை பேசினேன்னா இப்போ அன்பு மிகுந்த சகோதரன் செய்யத்தக்க காரியத்தையும் செய்ய போகிறேன். ஒட்டு மொத்தமாக எதிரிகள் யுத்த காலத்தில் அழிய போகிறத நீ பார்க்க போகிற. பெருந்தோள் படைத்த சகோதரனையே ராமனும் அவனுடைய தம்பி யுத்த காலத்தில் என்னால் கொன்று வீழ்த்தப்படுறதையும் அதை தொடர்ந்து வானரப்படை சிதறி ஓடுறதையும் இன்றைக்கி நீ பார்ப்ப. புகழ்பெற்ற அந்த ராமனின் தலை யுத்த காலத்துலேருந்து என்னால் கொண்டு வரப்படுற காட்சியை நீ பார்க்குற. யுத்த காலத்தில் உறவினர்களையெல்லாம் பறி கொடுத்து பெருசாக வருந்து கொண்டிருக்க இளங்க மக்கள் ராமனின் மரணத்தை நிகழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிற காட்சியை நீ பார்க்க போகிற. போர்க்களத்தில் உயிர் நீத்த தங்களுடைய உறவினர்களை நினச்சி துக்கத்தினால் வருந்தின்னு இருக்கிற மக்களின் கண்ணீரை நான் துடைக்கிற காட்சியை நீ பார்க்க போகிற. மலையை போன்றவனான வானரத் தலைவன் சுக்ரீவனை சூரியன் மேகத்தை விரட்டுறது போல் நான் விரட்டுற காட்சியை நீ இன்றைக்கி பார்ப்ப. என்னை கொன்னாதான் ராமனால் அதுக்கு பிறகு உன்னை கொல்ல முடியும். கவலையை விட்டுடு. போரிடுறதுக்கு வேறு யாரையும் நீ அழைக்க தேவையில்லை. எனக்கு கட்டளை இடு. நான் போர்க்களம் போகிறேன். தேவர்களின் அதிபதியான இந்திரனாக இருந்தால் கூட சரி, தண்டனை அளிக்கிற யமனாக இருந்தால் கூட சரி, வாயு தேவனாவோ அக்னி தேவனாவோ இருந்தால் கூட சரி, குபேரனாவோ வருணனாவோ இருந்தால் கூட சரி, உன் எதிரிகளை நான் அழிக்கிறேங்கிறார். கும்பகர்ணனுடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.